சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஒரு அண்ணனுக்கு வந்து உடம்பு வலியாக இருக்குது, கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அதே மாதிரி உடம்புலாம் ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த அண்ணனுக்கு உடம்பு சீக்கிரமாக குணமாயிடணும். அதே மாதிரி இன்னொரு என்னுடைய அருமை தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னாப்புல ஐயனை சரிசமம் பண்ணிட்டு இருக்கும்போதே நல்லா வந்து சொன்னார். அதே இடத்துல உடல் உறுப்பில் அந்த ஆசன வாயுதில் வந்து கொஞ்சம் புண்ணு இருக்குது, சரியாக இதாகலைனாரு. ஐயனை வேண்டிக்கோங்க, நல்லா இருக்கும். ஐயனை நான் மனசார வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அருமை தங்கைக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகவில்லை சொன்னாப்புல. மாப்பிள்ளை வந்து வர்றாங்க, ஜாதகம் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே பாருங்கள், நல்லா நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஐயன் பக்கத்திலே இருப்பார், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஐயன் பக்கத்திலே இருந்து உங்களை நல்லபடியாக பார்ப்பாரு. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வழக்கம் போல் இந்த நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம், கணக்கம்பட்டியை பற்றி நிறைய வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கணக்கம்பட்டிக்கு எப்படி போகிறது? நிறைய பேருக்கு எல்லாரும் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க, கணக்கம்பட்டிக்கு எப்படி ஐயா போகிறது? அங்கே தங்கலாமா தங்கக்கூடாதா, தங்க முடியுமா முடியாதா? மதுரையிலேருந்து நீங்கள் கிளம்புறதா இருந்தீங்கன்னா நேராக பழனி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தாண்டனே கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப் வரும். கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினீங்கன்னா ஐயனுடைய குடில் வரும். ரிவர்ஸ் வாங்க, ரிவர்ஸ் வந்தீங்கன்னா குடில் வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் குடில் இருக்குது. அந்த குடிலில் வந்து நீங்கள் ஐயனுடைய வீடை முதல்ல தரிசனம் பண்ணுங்கள் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில். அதே மாதிரி அடுத்து அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டியிலேருந்து ஐயனுடைய ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் ஐயனுடைய ஜீவ சமாதி இருக்குது, அதுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே ஐயனுடைய வாழ்ந்த வீடு, அவர் இருந்த மரம் இருக்குது, குறிஞ்சி மரம். அங்கே தான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து எழுதி வச்சுட்டு வருவாங்க. இப்போ அந்த எழுதி வைக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் மனசார வேண்டிட்டு வாங்க, அந்த பிரிஞ்சு மரத்துலேருந்து மனசார வேண்டிட்டு வாங்க. நீங்கள் எண்ணிய காரியம் சூப்பராக நிறைவேறும். இது என்னுடைய உண்மை சம்பவம். என்னுடைய உண்மை சம்பவத்தை தான் நான் இந்த வழக்கமாக அந்த வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அங்கேருந்து ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா பக்கத்தில் தான், அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஜீவ சமாதிக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கணக்கம்பட்டியில் இருந்து ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கு பஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஷேர் ஆட்டோ நிறையா இருக்குது. ஷேர் ஆட்டோவில் பிறகு 20 ரூபா கேட்பாங்க. அதே மாதிரி கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில் இருந்து கோம்பை காடுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்டோ எடுக்கணும்னா ஒரு 400 ரூபா கேட்பாங்க. இல்லை நாங்கள் ஷேர் ஆட்டோவில் போகிறோம்னு சொன்னீங்கன்னா அங்கேருந்து சக்கம்மா கோயில் ஐயனுடைய கோம்பை காடு போயிட்டு பிரம்மதீர்த்தம் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு ஆட்டோக்காரங்களும் கேட்டுக்கிறாங்க. ஒரு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் 8 பேர் ஏற்றிட்டு போவாங்க ஷேர் ஆட்டோவில். அதே மாதிரி நீங்கள் பழனிலேருந்து வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடுங்க. இறங்கி ஒரு ஷேர் ஆட்டோ அப்படிங்க 20 ரூபா தான். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு கணக்கம்பட்டியில் இருந்து ஜீவ சமாதி வரைக்கும் நடந்து வாங்க. ஏன்னா நடந்து வந்தீங்கன்னா நிறைய புண்ணியம் இருக்குது. ஏன்னா ஐயன் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துனாலும் போயிருக்காரு. ஆட்டோலெல்லாம் போகலை, கார்லாம் ரொம்பலாம் போகலை, எல்லா இடத்துலையும் ஐயனுடைய பாதம் பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். உங்களுடைய பாதம் ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் பட்டுட்டு வரட்டும். உங்களுடைய எண்ணிய காரியம் அதிகபட்சம் 21 நாளில் நல்லதே நடக்கும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.